பிப்ரவரி மாசம் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்துட்டு ஏமாந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நார்மல் லேண்டிங் பேஜ் மாதிரி ஒரு HSL ஃபைவர் டேஷ்போர்ட் மாரியே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்துட்டு அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கிற மாரி சில விஷயம் பண்றாங்க. ஸோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஓடிபி கேட்டிருக்கு. ஓடிபி குடுத்ததுக்கு அப்புறமா அமௌண்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல அமௌண்ட் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் மெசேஜ் மீ இது வந்துட்டு ஒரு 3, 4 மாசம் முன்னாடி பிப்ரவரி மாசம் கரெக்ட்டா. ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ₹20,000 கிட்ட ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஃபைவர்ல சொல்றேன். ஸோ ஃபைவர்ல வந்துட்டு ஸ்கேம் நடந்திருக்கு. டெபிட் ஆயிருச்சு அவரு அக்கவுண்ட்லருந்து காசு டெபிட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாரி விஷயம் வந்துட்டு அப்ப தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேள்விப்படுறேன். லைக் பிப்ரவரி மந்த் அவரு சொல்லும்போது தான் இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப தான் கேள்விப்படுறேன். ஸோ நான் அந்த டைம்ல வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் என் சைட்லருந்து கொஞ்சம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, நான் இனிமேல் கொஞ்சம் அக்கறையா இருந்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் லைக் போன வாரம் ஒருத்தர், இதுக்கு முன்னாடி வாரம் இன்னொருத்தரு. ஸோ 2 பேர் தொடர்ந்து சேம் இஷ்யூ இதே தான் வந்துட்டு அவங்களுக்கும் நடந்திருக்கு. லைக் எக்ஸாக்ட்டா 20,000 கிடையாது. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 30,000 கிட்ட டெபிட் ஆயிருக்கு. அக்கவுண்ட்ல இருக்கிற மொத்தமா மொத்தமா வாஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு லைக் 5,000ஓ 6,000ஓ டெபிட் ஆயிருக்கு. ஸோ இது எதனால நடந்துச்சு? அ உங்களுக்கு இந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோனா பி அ ஷார்ட் வீடியோ. கொஞ்சம் குட்டி வீடியோ தான். ஸோ நல்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபைவர்ல மட்டும் இல்லாம, காமனாவே வந்துட்டு இது எல்லாருக்குமே நடக்கும். ஸோ திஸ் கோனா பி எ காமன் வீடியோ. பட் ஃபைவர்ல நெறைய பேருக்கு நடக்கிறதுனால இந்த ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் ஜஸ்ட் அப்லோடட் திஸ் வீடியோ. உங்கள நெறைய பேருக்கு வந்துட்டு ஃபைவர்ல ஸ்கேம் மெசேஜஸ் நெறைய வந்திருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நான் என்னோட ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் போட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1ஓ 2ஓ அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு ஃபைவர் பத்தி மெசேஜஸ் வந்துரும். ஸோ, அதில நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி, சர்ச் பண்ணி அ போட்டிருக்கேன். இதில ஃபர்ஸ்ட் குயரி என்னன்னா, ₹20,000 மினிமம் ஃபைவர்ல வந்துட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு மெசேஜஸ் வருதாம். ஆக்சுவலி அப்படி ஒரு விஷயமே கிடையாது. மினிமம் 20,000 பேலன்ஸ் இருக்கணும் ஃபைவர்ல. அது இருந்தா தான் வந்துட்டு உங்களால லைக் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நெறையா கிளையண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ அந்த மாரி கிளையண்ட்ஸ் யாராவது லிங்க் அனுப்புறாங்க, ஆர் எல்ஸ் வந்துட்டு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டே அவே ஃப்ரம் தெம். பிகாஸ் அவங்க உங்கள்ட்ட இருந்து காசு அடிக்க தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாரி மினிமம் பேலன்ஸ் 20,000 இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் குடுக்குற மாரி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி லிங்க்ஸ்லாம் தயவு செஞ்சு ஃபில் பண்ணிறாதீங்க. ஏன்னா அந்த மாரி பண்ணி தான் 3 பேர் இங்க அடி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ டெல் யூ தட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ இந்த மாரி 20,000 மினிமம் இருக்கணும். 15,000 மினிமம் இருக்கணும். அது எக்ஸாக்ட்டா 20,000ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றீங்க. அது எதனால? அது என்ன கணக்குன்னு தான் தெரியல. ஸோ 20,000 மினிமம் இருக்கணும்னு சொல்ட்டு நெறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் தயவு செஞ்சு அத அவாய்ட் பண்ணிருங்க. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் திங். ஸோ 2வது வந்துட்டு ஸ்கேம் மெசேஜஸ் வந்துட்டு நெறைய பேருக்கு நீங்க இப்ப தான் ஃபைவர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்டின்னா, ஸ்கேம் மெசேஜஸ் நெறைய வரும். அது வந்து நம்மளால தடுக்க முடியாது. அது வந்து ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மாரி யாராச்சும் புதுசா கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்து காசு அடிக்கலாம். எப்படி காசு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். இது வந்து நம்ம ஊர்க்காரங்க பண்ற வேல தான். ஸோ ஃபாரினர்ஸ் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாரி பண்ணணுன்ட்டு அவசியமும் இருக்காது. ஸோ, நம்ம இந்தியால இருக்க முக்காவாசி பேரு தான் இந்த வேலைய பண்றது. ஃபாரினர்ஸும் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஸோ, அந்த மாரி இந்த மாரி ஃபாரினர்ஸ் நேம்லாம் கிரியேட் பண்ணி அவங்க கிட்டருந்து மெசேஜஸ் வர மாரிலாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அத வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த மாதிரி லிங்க்ஸ் இருக்கும்? அ எப்படி இருந்தா நீங்க அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ, என்னோட ஃபாலோவர்ஸ் நெறைய பேரு அனுப்பிச்ச லிங்க்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நான் கிரியேட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கிக் போட்டு எனக்கு உடனே ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சு. பட் அது தெரியல அது சேஃபா என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. எதுல ஃபேக் ஸ்கேம்ன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் பாருங்க. லிங்க் ஷோ பண்றேன் எந்த மாரி இருக்கும்ன்னு சொல்லிட்டு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, ஸோ https.microdeal host இந்த மாரி ரேண்டம் லிங்க்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வந்துட்டு உங்களோட சர்வீஸ்க்கு எனக்கு ஆஃப் லிங்க்ஸ் வந்துட்டு குடுப்பாங்க. இப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸ் லிங்க் அனுப்புறாங்க அதுனா, அது வேற விஷயம். ஸோ அந்த மாரி கொஞ்சம் இந்த டாக் லிங்க்ஸ்லாம் அனுப்புனா கூட ஏதாவது ஓரளவுக்கு அது உண்ம. அதுவும் உங்க சர்வீசஸ்க்கு ரிலேட்டடா இருந்தா டெஃபினெட்லி நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி ரேண்டமா உங்க சர்வீசஸ்க்கு சம்மந்தமே இல்லாத லிங்க்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் வந்து பண்ணாதீங்க. இந்த மாரி ஃபைல்ஸ் இதுலருந்து ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் தயவு செஞ்சு பண்ணிறாதீங்க. பிகாஸ் உங்க கம்ப்ளீட் சிஸ்டமையே வந்துட்டு அவங்க ஹேக் பண்ண முடியும். அந்த மாரி சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ்லாம் வந்துட்டு அனுப்பி. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோட
பிப்ரவரி மாசம் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்துட்டு ஏமாந்தாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவரோட மெசேஜ் தான் அது. ஸோ 21 ஃபெப்ரவரி போட்டிருக்காரு. ஸோ நான் அந்த டைம்ல அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன்ல. ஸோ ஐ திங்க் ஐ அம் ஸ்கேம் த்ரூ ஃபைவர் இன்பாக்ஸ். தே ஹேவ் டிடெக்டட் மனி ஃப்ராட்லி. வில் ஐ கெட் த ரீஃபண்ட் ஹவ் டூ கெட் ப்ளீஸ் ஹெல்ப் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது லிங்க கிளிக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்துட்டு அவரு சொல்றாரு. இந்த மாரி 19,343 ரூப்பீஸ் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க. ஆட்டய போட்டுருக்காங்க அக்கவுண்ட்லருந்து. ஸோ அவர் அனுப்பிச்ச மெசேஜ்ல வந்துட்டு இந்த லிங்க்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாக் லிங்க கிளிக் பண்ணி தான் வந்துட்டு அவருக்கு அந்த இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இதில பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது எப்படி அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஒரு நார்மல் லேண்டிங் பேஜ் மாதிரி ஒரு HSL ஃபைவர் டேஷ்போர்ட் மாரியே ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதில வந்துட்டு அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கிற மாரி சில விஷயம் பண்றாங்க. ஸோ இந்த மாரி லிங்க்ஸ் உள்ள போயிட்டு ஃபைவர் டேஷ்போர்ட் ஆக்சஸ் பண்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபேக். ஸோ அதிலருந்து ஜாக்கிரதையா இருங்க. ஸோ அந்த மாரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதுல உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த லிங்க் தான் அது. ஸோ இந்த மாரி கைண்ட் ஆஃப் லிங்க்ஸ். லைக் Google டாக் கிளிக் பண்ணா எப்படி ஃபைவர் உள்ள போகும்? ஸோ அது கூட வந்துட்டு அவரு அந்த ஒரு ரியலைசேஷன் கூட இல்லாம இந்த விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ உங்கள நெறைய பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்றோம். ஸோ அசால்ட்டா விட்டுறாதீங்க காச. So got this message. I clicked the order and I'm a complete beginner. After seeing the message, I was like, I just got the order. So பாருங்க அந்த லிங்க கிளிக் பண்ணோனே ஆர்டர் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்குன்ற மாரி அவங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரு நம்பிட்டாரு போல. எனக்கு ஒரு வேள அவருக்கு ஆர்டர் தான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க கிளிக் பண்ணி ஓடிபி கேட்டிருக்கு. ஓடிபி குடுத்ததுக்கு அப்புறமா அமௌண்ட் வித்தின் செகண்ட்ஸ்ல அமௌண்ட் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நீங்க ஓடிபி குடுத்துட்டீங்கன்னா நீங்க அதுக்கு வந்துட்டு அப்ரூவல் குடுக்குற மாரி தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ அந்த மாரி லிங்க்ஸ்லாம் வந்துட்டு அது எப்படி கிரியேட் பண்றாங்க? அது என்ன? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நெறைய பேர் அந்த விஷயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி கோல்மால் வேல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாரி தயவு செஞ்சு எதுலயும் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இன்னொருத்தவங்களும் இந்த மாரி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாரி லிங்க்ஸ்லாம் வந்துட்டு ஆப்வியஸ்லி ஃபேக் அண்ட் அவங்கலாம் வந்துட்டு ஸ்கேமர்ஸ், கம்ப்ளீட் ஸ்கேமர்ஸ். இங்க பாருங்க இது கூகுள் டாக் தான் இதுவும். ஸோ இந்த மாரி லிங்க்ஸ்லாம் தயவு செஞ்சு போவாதீங்க. எனக்கு மெயினா இந்த ₹20,000 மேட்டர் சொல்லணுன்ட்டு தான் அந்த வீடியோ நான் போட்டுட்டுருக்கேன். அண்ட் நெறைய பேர் வந்துட்டு இன்னமும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆ Fiverr பத்தி, அண்ட் Upwork பத்தி, இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கேம்ஸ்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஆப்வியஸா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ போட்டுட்டுருக்கேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா Fiverr பத்தியோ, ஆர் எல்ஸ் வந்துட்டு ஃப்ரீலான்சிங் பத்தி எதனா தெரியணும் அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் மை பேஜ். டெஃபினட்டா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இதே மாரி சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். ஹேப்பி லேர்னிங்.